தூக்கத்துலேருந்து சடனாக எந்திரிச்சா தலை சுற்றுற மாதிரி இருக்கா? ஒரு சினாரியோ வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணவா? கரெக்டாக ஒரு 1 இயருக்கு முன்னாடி எங்கள் தாத்தா இறந்து போயிட்டாங்க. எப்படி இறந்தாங்கன்னா, தூங்கிக்கிட்டு இருக்கும் போது அர்ஜென்ட்டாக யூரின் வந்ததால் பாஸ் பண்ணுறதுக்கு வேகமாக எந்திரிச்சு வெளியே போகும்போது தலை சுற்றி கீழே வந்து இறந்து போயிட்டாங்க. இந்த கண்டிஷனை தான் ஆர்த்தோஸ்டாட்டிக் ஹைப்போடென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது யாருக்கெல்லாம் வரலான்னா, பிபி இருக்கிறவங்களுக்கு, சுகர் இருக்கிறவங்களுக்கு, அதிகமாக யூரின் வந்து நைட் எந்திரிச்சு போவாங்க இல்லையா, அவங்களுக்கு, வயசானவங்களுக்குலாம் வந்து இந்த கண்டிஷன் அதிகம். இதனால என்ன ஆகும்னா, தலை சுற்றி கீழே விழுகிறதுக்கான சான்ஸ் அதிகம். என்ன ஆகும்னா, ஒரு ரிலாக்ஸ் மூடு, ஒரு தூங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம பிபி நம்ம பாடியில் கம்மியாக இருக்கும், லோவாக இருக்கும், சர்க்குலேஷன் கம்மியாக இருக்கும், பிளட் ஃப்ளோ டு த பிரெயின் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த நேரத்தில் நம்ம வேகமாக எந்திரிச்சு நடந்து போகும்போது ஃபால் ஆஃப் ரிஸ்க் ரொம்ப அதிகம். அதனால் எல்டர்ஸ்க்கு ஒரு அவேர்னஸ் இருக்கணும். தூங்கி எந்திரிக்கிறீங்க அப்படின்னா ஒரு ரிலாக்ஸ் மூடாகி 2 to 3 செகண்ட்ஸ் வந்து கண்ணை முழிச்சு உட்காந்துருங்க, இல்லை படுத்துருங்க. அதுக்கப்புறம் கால் கையை லைட்டாக ஆட்டிட்டு சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு நம்ம எந்திரிச்சு நடக்கும்போது இந்த ஃபால் ஆஃப் ரிஸ்க்கை நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்டர்ஸ்க்கு, அப்பா அம்மாவுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு சொல்லி புரிய வைங்க, டு அவாய்ட் த பிக் லாஸ். தேங்க்யூ காய்ஸ்.